தற்போதைய செய்தி. பெங்கல் புயல் தொடர்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் கள்ளக்குறிச்சியில் 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளம் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. இந்த சேதத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவப்பிரகாசம் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். கள்ளக்குறிச்சியில் மக்காச்சோளம் மழை நீரில் மூழ்கி சேதும், அதுவும் 500 ஏக்கர் பரப்பளவில். உங்கள் கூடுதல் தகவல்களை தரலாம் சிவப்பிரகாசம். வணக்கம் மோகன்ராஜ். பெங்கல் புயலானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் குடியிருக்கும் மக்கள் வீடுகளில் வெள்ளம் புகுந்து கடும் அவதியடைந்து வருகின்றனர். நேற்று இரவு முதல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், தியாகதுர்கம், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், ரிஷிவந்தியம் உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையின் காரணமாக கள்ளக்குறிச்சியில் இருந்து தியாகதுர்கம் செல்லும் சாலையில் நீரானது வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் அந்த சாலையில் ஏகேடி என்கின்ற ஒரு தனியார் பள்ளி அருகே இருந்த ஒரு மரமானது விழுந்து அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மழையின் காரணமாக தியாகதுர்கம் அருகே உள்ள ஒகையூர் பகுதி மற்றும் வாடாபுரம் அருகே உள்ள எடுத்தனூர் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோளமானது நீரில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மக்காச்சோளத்தை புதிதாக நடவு செய்துள்ள விவசாயிகளும் அந்த மக்காச்சோளம் நீரில் மூழ்கி அழுகக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மேலும் இந்த பயிர் செய்த விவசாயிகள் பல ஆயிரம் செலவு செய்து இந்த விவசாயத்தை பயிர் செய்த நிலையில் தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் இந்த புயல் காரணமாக அனைத்துமே மழை நீரில் மூழ்கி விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. எனவே இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக பயிர்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அங்கு அந்த மக்களுக்கு தேவையான இழப்பீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மோகன்ராஜ், நன்றி சிவப்பிரகாசம். அண்மை செய்தி குறித்த உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.